எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச கிளாஷ் இன் இட்டாலியில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்குங்க. அப்படி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. டெலகிராம் சேனலில் நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஷ் இன் இட்டாலி ஸ்டார்ட் பண்ண உடனே மேட்சே பார்த்திங்கன்னா WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் பார்த்திங்கன்னா நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் வர்சஸ் குந்தருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக நடக்குது. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. எப்பவுமே குந்தருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூரோப்பியன் டூர் போகும்போதும் சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ யூகே சைடு போகும்போதும் சரி, கண்டிப்பாக பார்த்திங்கன்னா குந்தருக்கு ஒரு மேட்சை பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா குந்தர் வர்சஸ் கோடி ரோட்ஸோட மேட்சை பார்த்தீங்கன்னா வச்சாங்க. அதே சமயம் இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ண உடனே மேட்சை கிக் ஆஃப்லேயே பார்த்தீங்கன்னா வச்சுட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ண போகிறா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும் இந்த மேட்சோட ரிசல்ட் என்ன அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு. அதே மாதிரி குந்தரும் விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணுறாரு. இந்த ரெண்டு பேரில் யார் வின் பண்ண போகிறா, என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஒரு கட்டத்தில் குந்தர் கோடி ரோட்ஸை பயங்கரமாக டாமினேட் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸ் குந்தரை பயங்கரமாக பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணுறாரு. ரெண்டு பேருமே மாறி மாறி பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை சூப்பராக கொண்டு போகிறாங்க. அதுலேயும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா குந்தரை பீட் பண்ணி ஸோ பின் பண்ணுறாரு. அப்போது குந்தரோட கால் பார்த்தீங்கன்னா அந்த ரிங் சைடு அந்த ரோப்புக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை ரெஃப்ரி பார்க்காம 3 கவுண்ட் எண்ணி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸை வின் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட கிளம்ப அந்த இடத்துல குந்தர் நான் காலை வெளியில் வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி ரெஃப்ரி சட்டையை பிடிச்சி பயங்கரமாக சண்டை போடுற மாதிரி இந்த செக்மெண்ட்டை பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க. உடனே அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி வர்சஸ் ஜேட் கார்கிலுக்கான WWE உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். ஃபஸ்ட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ரெஸ்ல்மேனியால ஒரு மேட்ச், அதில் ரியா ரிப்ளி வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு டீம் கடையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரைவல்ரி போகுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்த அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் பேப்பர் வியூவில் பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா க்ளீனாக பின் பண்ணியிருப்பாங்க ரியா ரிப்ளியை. ஸோ அதனால அவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு ரீமேட்சை பார்த்தீங்கன்னா கிளாஷ் இன் இட்டாலியில் வச்சுருந்தாங்க. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு நல்ல மேட்ச். ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. அதுலேயும் குறிப்பாக ரெஸ்ல்மேனியாவை விட இந்த மேட்ச் ஒரு பெட்டரான ஒரு மேட்சாக இருந்துச்சு. ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ரியா ரிப்ளி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை கொண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி வின் பண்ணுற அளவுக்கு இந்த மேட்ச் க்ளோஸ் ஆஃப் போகுது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மிச்சினும் பீஃபாபும் உள்ள பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஸோ ஜேட் கார்கிலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக உள்ளே வராங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயர் உள்ளே அவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமாக அடிக்க அந்த சமயத்தை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா ஸோ ஜேட் கார்கில் ரியா ரிப்ளியை பார்த்தீங்கன்னா ஸோ பயங்கரமாக அடித்து பின் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயர் ரியா ரிப்ளியோட காலை எடுத்து ரோப் மேலே வச்சு ஸோ ஜேட் கார்கில் வின் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேட் கார்கில் ஸோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயரை முறைக்க அந்த சமயத்தை பயன்படுத்தி ரியா ரிப்ளி பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி ஸோ அவங்களோட WWE உமன் சாம்பியனை பார்த்தீங்கன்னா அவங்களே ரீட்டைன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச், ப்ராக் லெஸ்னர் வர்சஸ் ஒபாஃபெமிக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். ஸோ ஒரு ரெஸ்ல்மேனியாவோட ரீமேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். ரொம்ப நாள் கழிச்சு ப்ராக் லெஸ்னரை த பீஸ்ட் ப்ராக் லெஸ்னராக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த மேட்சுக்கு ரெண்டு பேரும் உள்ள வராங்க. இந்த மேட்சோட அந்த பெல் பார்த்தீங்கன்னா அடிச்ச உடனே ப்ராக் லெஸ்னர் வித்தின் செகண்டில் போயிட்டு ஒபாஃபெமிக்கு ஒரு எஃப்ஐ போடுறாரு. ஒரு எஃப்ஐ இல்லை, 2 எஃப்ஐ போடுறாரு, 3 எஃப்ஐ போடுறாரு, ஃபைனலி 4 எஃப்ஐ போட்டு பின் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல ஒபாஃபெமி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிக் அவுட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த மேட்சே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. எடுத்த உடனே ப்ராக் லெஸ்னர் ஒரு 4 எஃப்ஐ போட்டதுக்கப்புறம் தான் இந்த மேட்சே பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒபாஃபெமியும் ப்ராக் லெஸ்னர் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஒபாஃபெமி ப்ராக் லெஸ்னர் அடிக்க
பிராக் லெஸ்னர் ஒபாஃபேமி அடிக்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்த மேட்சை கொண்டு போக ஒரு கட்டத்தில் பிராக் லெஸ்னர் ஒபாஃபேமி ரிங் சைடுக்கு வெளியில் போயிட்டு பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் திரும்பவும் ஒரு எஃப்ஐயை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கமாண்ட்ரி டேபிளில் போடுவார். அதுக்கப்புறம் ரெஃப்ரி ஒரு 10 கவுண்ட் எண்ணுவாங்க. அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒபாஃபேமி எழுந்து உள்ளே வருவார். உள்ளே வந்து பயங்கரமாக பிராக் லெஸ்னர் டாமினேட் பண்ணி பின் பண்ணுவார். ஸோ அதையும் மீறி பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா கிக் அவுட் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைனலி பிராக் லெஸ்னர் 6வது எஃப்ஐ போட்டு பின் பண்ணுவார். கடைசியாக 7வதாக ஒரு எஃப்ஐ போட்டு ஒபாஃபேமியை பின் பண்ணி ஃபைனலி பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒபாஃபேமியை பீட் பண்ணி ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. ஸோ பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெசில்மேனியாவில் ஒபாஃபேமி கிட்ட தோத்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிற மாதிரி போனார். திரும்பவும் ரிட்டையர்மெண்ட்லேருந்து வெளில வந்து ஒபாஃபேமியை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடித்து ஒபாஃபேமியை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணி இந்த மேட்ச்சில் பிராக் லெஸ்னர் வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட பீஸ்ட் பிராக் லெஸ்னராக வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வர்சஸ் சோல் ருக்காவுக்கான உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணாங்க. குறிப்பாக இந்த கிளாஸ் இன் இட்டாலியிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சாக இந்த மேட்ச் இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லலாம். 2 பேருமே வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் பெக்கி லிஞ்ச் பயங்கரமாக இந்த மேட்சை கொண்டு போகிறாங்க. சோல் ருக்கா பயங்கரமாக பறந்து வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. 2 பேருக்கு இடையில இந்த மேட்ச் எங்கே போய் முடிய போகுது, யார் வின் பண்ண போகிறா, என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இந்த மேட்சை ரொம்பவும் க்ளோஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க. 2 பேருமே விட்டு கொடுக்காம பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. பெக்கி லிஞ்ச் எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க ஸோ சோல் ருக்காவை பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் தாண்டி சோல் ருக்கா ரொம்பவே க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்சை பீட் பண்ணி ஸோ அவங்க நியூ உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியனை வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட கிளம்புறாங்க. உண்மையிலே இந்த மேட்ச் ஒரு அல்டிமேட்டான ஒரு மேட்சாக இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியாக கிளாஸ் இன் இட்டாலியோட ஃபைனல் மேட்ச்சு ஸோ மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்குது. ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் ஜேக்கப் ஃபார்டுக்கான ஸோ WWE வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பயங்கரமாக ஜேக்கப் ஃபார்டு அடிக்க, ஜேக்கப் ஃபார்டு ரோமன் ரெயின்ஸை பயங்கரமாக அடிக்க இந்த மேட்ச் பொறுமையாக ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கட்டத்தில் 2 பேரும் வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே கையில் கிடைக்கிற டேபிள், அங்கே இருக்க ஸ்டெப்ஸு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஆடியன்ஸ் சைடில் அடிச்சுக்கிட்டு போயிட்டு பயங்கரமான ஒரு சம்பவம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து அந்த கமாண்ட்ரி டேபிள், அங்கே சைடில் இருக்க அந்த பேரிகேட் எல்லாத்தையும் அடித்து உடச்சி 2 பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. அதுலேயும் ரோமன் டாமினேட் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ண எதுக்குமே அசராத ஸோ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜேக்கப் ஃபார்டு அவருக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஃபைட் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் ஜேக்கப் ஃபார்டு ரோமன் ரிங்ஸுக்கே ஸ்பியரை போட்டு பின் பண்ணுறாரு. ரோமன் ரிங்ஸ் கிக் அவுட் பண்ணுறாரு. அதே மாதிரி ரோமன் ரிங்ஸ் ஜேக்கப் ஃபார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பியரை போட்டு பின் பண்ணுறாரு. ஸோ அதுக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிக் அவுட் பண்ணுறாரு. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் பக்கிளில் பயங்கரமாக அடித்து சைடில் இருக்க அந்த டேபிள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியரை போட்டு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அந்த ரோப்பில் ஓடி வந்து அவரோட அந்த சிக்னேச்சர் அந்த ஸ்பியரை போட்டு ஃபைனலி 1 2 3 எண்ணி ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃபைனலி ஜேக்கப் ஃபார்டுவை பீட் பண்ணி ஸோ அவரோட WWE வேர்ல்ட் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா அவரை ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ எடுத்துகிட்டு போன உடனே அந்த இடத்துல த ஊசோஸ் உள்ளே வந்து ஜேக்கப் ஃபார்டு வாய் அங்கே பின்னாடியே நீ வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஸோ அந்த ரிங் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவா டீம் நிற்கும். ஸோ அந்த இடத்துல சோலோ சிக்காவா டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபார்டுவை பார்க்குற மாதிரி, ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை பார்க்குற மாதிரி ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வருஷம் கிளாஸ் இன் இட்டாலியை வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. ஸோ இந்த வருஷம் கிளாஸ் இன் இட்டாலியில் இதெல்லாம் தான் நடந்துச்சு. உங்களுக்கு இந்த பேப்பரில் எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. குறிப்பாக டெலகிராம் சேனல் நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.